இந்த வீடியோவை கடைசி வரை நீங்கள் பார்த்தால் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இங்கு நான் பேசும் யாவும் என் அனுபவங்களையும் அமானுஷ்யங்கள் பற்றியும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மனிதர்களும் புத்தகங்களும் கூறிய பூஜைகளை செய்து அதனால் வெற்றி கண்ட உதாரணங்கள். வியூவர்ஸ் என்ன கஷ்டம் சொன்னாலும் அதை நான் தாண்டி வந்ததாகவே இருக்கின்றது. அதாவது நீங்கள் எனக்கு ஒரு கஷ்டம், கணவனால் கஷ்டம் என்றாலும் சரி, இல்லை மாமியாரால் கஷ்டம் என்றாலும் சரி, இல்லை ஏதாவது தம்பி தங்கைகள் பிரச்சனை என்றாலும் சரி, அம்மா பிரச்சனை என்றாலும் சரி, அல்லது குடும்பம் மிக வறுமையில் இருந்தது அப்படி என்றாலும் சரி, இல்லை மிக மிக செல்வந்தராக இருந்தோம் ஆனால் வேறு வகையில் நிம்மதி இல்லை, எந்த காதல், உடல் வலிகள், தாம்பத்திய உறவில் உள்ள சிக்கல்கள், ஆரோக்கியம், அழகு, அழகின்மை, எந்த விஷயம் நீங்கள் சொன்னாலும் அதை நான் தாண்டியே வந்துள்ளேன். அதனாலேயே அந்த அனுபவங்களையும் அதற்காக நான் தேடிய பூஜைகளும் அந்த பூஜைகளில் எந்த பூஜைகள் எல்லாம் வெற்றி கண்டன என்பதையும் தான் நான் அனுபவங்கள் என்று சில கதைகளையும் விஷயங்களையும் நான் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த கதைகள் நீங்கள் நாளுக்கு நாள் கேட்டு வரும்போது உங்களுடைய மன உளைச்சல்கள் அதை தாண்டி அதுக்கு ஒரு கடவுளை மட்டும் துணை இல்லாமல் வேறு மன ரீதியாகவும் நிறைய நம்ம அதை ஆராய வேண்டியுள்ளதால் என்னுடைய மெயில் ஐடியில் நான் உங்களுக்கு கொடுத்துருத உங்களுடைய கஷ்டங்களை கூட வேறு வகையில் ஒரு சகோதரியாக நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம ஒருவருக்கு ஒருவர் எப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஐடியாஸை சொல்கிறதுக்கோ, இல்லை இந்த பூஜை பண்ணான்றதுக்கோ, இல்லை இப்படி அவங்கள அணுகணும், இப்படி சொந்த பந்தங்களையோ, இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்களோ, இல்லை சமுதாயத்தில் இருக்கிறவங்ககிட்ட எப்படி அணுகணுன்றதுக்கு அதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்றதுக்காக தான் நான் திரும்ப அனுபவங்கள் மூலமாகவும் செய்த பூஜைகளில் வெற்றி கண்டதும் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டிருந்தேன். இப்போ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து இதே போன்ற கதை பேச நான் வந்து விட்டேன் என்று சொல்லிட்டு அது தெய்வ செயலாக இருக்குது. எல்லாமே எனக்கு யோசித்து பார்க்கும்போது கரெக்டாக தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நான் அந்த இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோன்னு நான் போட்டேன். அன்றைக்கி எல்லாரும் கான்டாக்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடியும் கேட்டிருந்தாங்க. இதோட லாஸ்ட் வீடியோ நான் போட்டது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ நான் பிரதோஷம் அன்றைக்கே நான் போடணும்னு சொல்லிட்டு எந்த பிளானும் நான் பண்ணல. அது கடவுளால் எழுதப்பட்டதுன்ற மாதிரி இருக்குது ஒன்றும் எனக்கு நாடகத்தை பார்க்கும்போது. அப்புறம் அந்த சரி இதே மாதிரி வேதனையாக நான் சொன்னேன்ல, ஒருத்தர் ரொம்ப வேதனை ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் கெடுத்துச்சுன்னா அதே மாதிரி நிறைய பேர் எத்தனை பேர் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வலி தோன்றி, சரி அவங்களுக்காக அப்போ நம்ம சித்திரை நம்ம அதை பார்க்கணும், அது பண்ணணுமானா அந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் நமக்கு கதைகள் சேரப்படாமலேயே இருக்கின்றதோன்னு ஒரு சின்ன நெடலும் வந்தது எனக்கு. நான் அவரை பார்த்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட வேணும்னா நான் போய் பார்த்துருக்கலாம், வேணும்னா கேட்டிருக்கலாம். நான் அதை விட முக்கியமாக கடவுள் பூஜைங்க இந்த மாதிரி பண்ணுறதே இருந்துட்டேன் நான். அது மாதிரி தான் நான் நீங்கள் யாரும் அதை ரொம்ப கேட்க மாட்டீங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இது ஏதோ ஒன்று எனக்கு மறுபடியும் அவர்கிட்ட நான் போகிறதுக்கு காரணமே அந்த சில வலியான ஒரு கதைகள் காரணமாக போச்சு. எனக்கு மறுபடியும் அவர் மீட் பண்ணி அவர் ஏதாவது மறுபடியும் அவருடைய கான்டாக்ட்ஸு அந்த கோயில் பற்றியெல்லாம் சொல்லிட்டு ஏதாவது பர்மிஷன் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சாட்டர்டே தோணுது எனக்கு. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை சண்டே தான் பார்க்க முடியும், சில இதெல்லாம் இருக்குது, இன்றைக்கி பார்க்க முடியாது, இன்றைக்கி பேச முடியாதுன்ற மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ரெண்டாவது கார் ஹஸ்பண்டோட கார் எடுத்துகிட்டு அவர் வெளியூர் போயிட்டாங்க. அதனால் எனக்கு காரும் அந்த இடத்துக்கு போனோன்னா காரும் தான் மேல் உண்மையிலே, இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், குருஜி ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க முடியும். அதனால் அண்ணா நகர்லேருந்து வில்லிவாக்கம் வர ஆட்டோவில் போனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயினில் வில்லிவாக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டே அந்த திருத்தணி ட்ரெயின் ஏறி இருந்தால் திருத்தணி போய் சேர்ந்துருக்கோம். திருத்தணி ட்ரெயின் விட்டுட்டதுனால அரக்கோணம் ட்ரெயின் ஏறி அரக்கோணத்துலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி, இதெல்லாம் எனக்கு இந்த ஷேர் ஆட்டோ அதாவது நம்ம சென்னை ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்காது அது. அந்த வெளியூர் போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மேட்ரு. நல்ல வெயில், சண்டே மார்னிங்லேருந்து ஒரு 10லேருந்து அங்கே நல்ல இது. அதுக்கப்புறம் அரக்கோணத்தில் இறங்கினா அரக்கோணத்துலேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் போயிட்டு அரக்கோணம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அரக்கோணம் பஸ் ஸ்டாப்லேருந்து திருத்தணி பஸ்ஸில் போனேன். திருத்தணி பஸ்லேருந்து போயிட்டு லக்ஷ்மணாபுரத்தில் இறங்குற ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அந்த கிராமத்து மெயின் ரோட்லேருந்து அந்த கிராமத்தினுடைய இறங்கி போகிற பாத்து வழியாக இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து, அதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும். எப்பவுமே யூஸ்வலாக அந்த இடத்துல ஆட்டோ இருக்கும், அதில் தான் போவான்னு சொல்லுவாங்க எல்லோரும். ஆட்டோவும் இல்லை அந்த இடத்துல அன்றைக்கி சண்டே அன்றைக்கி. நான் போகும்போதும் ஆட்டோ இல்லை, வரும்போதும் ஆட்டோ இல்லை. அவ்வளோ ஒரு வெயில்னா வெயில். நிறைய எக்கச்சக்கமாக தண்ணி பாட்டில் குடித்த மாதிரியே இருக்கேன். என்னால் டாலரேட் பண்ண முடியல எனக்கு. ஆல்ரெடி எனக்கு நிறைய இந்த பெயின் வேறு, பேக் பெயின் வேறு இருக்குது எனக்கு.
அதெல்லாம் தாண்டி நான் வந்து இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஒரு வேளை அவர்கிட்டேருந்து பர்மிஷன் கிடைக்கலன்னா, இந்த வீடியோவை அந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணதாவே இருக்கட்டும். அதாவது மற்ற வீடியோங்க போறதுக்கு நான் தயாரா இருந்தேன். ஆன்மீக விஷயங்களை பொறுத்தவரைக்கும், பைரவரை பற்றி பொறுத்தவரைக்கும் மட்டும் அந்த வீடியோ அந்த 9த்தோடு நிறுத்துறது அதான் ஐடியா இருந்தது. இன்கேஸ் எனக்கு கிடைக்கலன்னா, எந்த ஒரு விதமான எனக்கு பாசிட்டிவ் இது கிடைக்கலன்னா, அத அப்படியே நிறுத்துவதா தான் இருந்தது. நான் பேசுறது உங்களுக்கு போர் அடிச்சா கூட, நீங்க பார்த்துட்டீங்கன்னா, நீங்க கேட்டது உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு கேட்டது கிடைச்சிடும். நான் அதுக்காக எஃபோர்ட் எடுத்து நான் உங்களுக்கு ஏன்னா நான் அங்க போற ஐடியாவே இல்ல, என்னுடைய பர்சனல் விஷயத்துக்கு கூட. ஆனா எனக்கு அது போக வச்சது, இந்த நான் வீடியோ போட்டதும், அதுக்கு கேட்டதும் எல்லாம் சரி. ஆனா நிச்சயமா ஒரு வார்த்தைகளை உதித்தது ஒரு 15 பேர் உதித்தாங்க. அவங்களுக்காக போல நான். வார்த்தைகளை கான்டாக்ட்ஸ் மட்டும் கேட்டாங்க. அது தப்பு இல்ல. எனக்கு அது கேட்டாங்க. நெறைய இதெல்லாம் சொன்னாங்க. உனக்கு நெறைய பேர் கான்டாக்ட்ஸ் கேட்டாங்க. அது தப்பு இல்ல. ஆனா 15 பேர் வார்த்தைகளை உதித்திருந்தாங்க. அதுக்காக நான் போல அவங்களுக்காகலாம். இந்த மொத்த பேருக்குமே வந்து சரி அப்படிதான் ஏதோ அப்படியே ஆசைப்படுறாங்களே இவங்க. அதுனா அவ்வளோ இது நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் நீங்க அதெல்லாம் கேட்க போறீங்கன்னு நான் எதிர்பார்க்கல முதல்ல. சரி அது நம்ம போயிட்டு எதனா ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்களன்னா, அங்கே அந்த இதுலேருந்து இறங்கிட்டு மெயின் ரோட்லேருந்து பார்த்தா ஒரு பெரிய ஆலமரம் தெரியும். அதாவது அந்த லக்ஷ்ணாபுரம்ன்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு பார்த்தா, பஸ் ஸ்டாப்லேருந்து திருத்தணிலேருந்து வந்து பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் இதில் கிராஸ் பண்ணி ரோட்லேருந்து கிராஸ் பண்ணி போயிட்டு போனால் அங்கே 2 பெரிய போர்டு வடுக பைரவர் ஆலயம்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்தாலே ஒரு பெரிய ஆலமரம் தெரியும். அந்த ரோட்லேருந்து இறங்கி நடந்து அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டே அந்த ஆலமரம் இருக்கிற இடத்துக்கு ஃபேஸ் பண்ணி நீங்கள் அந்த வர ரோட் கட்டிங்லலாம் அந்த கிராமத்துக்குள்ளே போயிட்டே இருக்கணும். போகிற வழியில் அங்கங்கே தெரியிற அந்த கிராமத்து மனிதர்கள்கிட்ட கேட்கலாம் நீங்கள். இது அந்த பக்கம் கோயில் இந்த அந்த சிவன் கோயிலுக்கு போகிற வழி அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அகஸ்தியர் கோயில், அகத்தீஸ்வரர் கோயில் அதுதானான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே போகலாம் நீங்கள். அது ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே போனாலும் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பின்னாடி. எல்லாம் தாண்டி அவரை நான் சென்று அடைந்து அங்கே நிறைய பேர் வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அவங்களெல்லாம் தாண்டி நிறைய இல்லை, ஒரு 25 ஃபேமிலி இருந்திருக்கும். அவங்களெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசும்போது அவருடைய பாதங்களில் பணிந்து இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லோரும் வந்து ரொம்ப ஈகராக ரொம்ப பெரிய பெரிய மனவலிகளோடு எல்லாம் இருக்காங்க. என்னை தொடர்ந்து நம்பர் வந்து நீங்கள் கொடுங்க, எங்களுடைய அது இருக்கிற இடத்த சொன்னால் தான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக ஆர்வமாக கேட்டுட்ருக்காங்க. பெரிய சிக்கல்களில் இருக்காங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் இந்த கோயிலை பற்றியான ரொம்ப இதனுடைய வரலாறு, இந்த கோயிலினுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அது வந்து கடவுளே வந்து நின்ற இடம் அது. அதனால் அந்த கோயிலை பற்றி சொல்லிவிட்டு இந்த நம்பரையும் இது பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் சொல்வேன்னு சொன்னேன். அப்போ அவர் வந்து எனக்கு வந்து அதுக்கு வந்து அனுமதி வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி யோசிச்சுட்டு அவர் ரொம்ப நம்மக்கிட்ட பேசும்போதெல்லாம் ஒரு கடவுளோட காண்டாக்டே இருப்பார். இல்லை இன்றைக்கி நான் ஒரு விஷயம் 2-3 விஷயம் சொன்னப்போ இல்லை இது அங்கேருந்து வரல உனக்கு, அதாவது அவர் என்னவோ ஒரு வார்த்தை சொல்வார், அது வந்து உத்தரவு வரலன்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் உத்தரவு வரலன்னு சொல்லுவார். அதாவது உத்தரவு வந்தால் மட்டும்தான், அங்கே இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்கள் அடுத்தடுத்துன்னு சொல்லப்படுது. சிலரை ஏதோ ஒன்று அவர்கள் சொல்கிறதுல உண்மைத்தன்மை இல்லைன்னாலோ, இல்லை அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு நெருடல் இருந்தாலோ, இல்லை அவங்க கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறாங்கனாலோ, இல்லை வேறு ஏதோ அவர்கிட்ட சில விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலோ, அவருக்கு அங்கிருந்தே அவருக்கு பார்க்க விருப்பம் இல்லாமல் அனுப்பிடுறதும் திருப்பி அனுப்புறதும் உண்டு. அது நான் அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து என்கிட்ட கண்ணை மூடி கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்லாதே அப்படின்னு சொன்னார். அதாவது நீ வந்து இந்த கோயிலில் என்ன இருக்கிறதோ என்னெல்லாம் வந்து அந்த கோயிலின் வரலாறை பற்றி நீ சொல்லலாம். அப்புறம் வந்து இந்த கோயில் வந்து என்னை பற்றி கூட சொல்லலாம். ஆனால் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. இருக்கிறத இருக்கிற மாதிரி மட்டும்தான் சொல்லணும். நம்பர் கூட கொடுக்கலாம். ஆனால் நம்பர் கொடுத்தால் கூட நீ வந்து நான் ஒரு சில நாள்களில் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன், மௌன விரதம் இருப்பேன். வியாழக்கிழமை யாரும் என்கிட்ட பேசவும் கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது. வியாழக்கிழமை நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டார். அதே மாதிரி சண்டேவும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கின்ற நாளாக அது வச்சுட்ருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்குறதுனாலும், ஜாதகம்னா ஏற்கனவே யாராவது அவருக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, அவராகவே கணிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் இப்போல்லாம் யாருக்கும் அவர் கணிக்கிறது இல்லை. வேறு ஏதாவது ஜாதகம் நீங்களே எடுத்துக்கிட்டு கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வேறு எதுலையும் எடுத்துகிட்டு போயிட்டா
அதுலேருந்து பார்த்துட்டு அதில் சொல்லுவார். அதுலேயும் கூட சிலது இது தப்பாக பட்டிருக்கிறது, இது சரியான ஜாதகம்ல அப்படி கண்டுபிடிப்பார். நீங்களே எடுத்துகிட்டு போயிட்டா அந்த மாதிரி அவர் பார்த்து சொல்கிறாரு. அது சண்டே தான் குறைகளை சொல்லி சொல்கிற நாள். சனிக்கிழமையே முன்னாடி நாளே அப்பாயின்மெண்ட் இன்றைக்கி நான் வருவேன்னு கேட்டுக்கணும். ஏன்னா நிறைய நாள் வெளியூர் போயிடலாம், அவர் அங்கே இல்லாமல் இருக்கலாம். அதோடைய கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து சண்டே போகலாம். அங்கே சண்டே போயிட்டு ஒரு மதியத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் தான் அவர் அதை பார்க்குறது வந்து ஒவ்வொருத்தரையாக கால் பண்ணி அவர் சாமிக்கிட்டேருந்து உத்தரவு வந்த பின்னாடி தான் ஒவ்வொருத்தரையாக அந்த லைன் எத்தனை பேர் வந்து அங்கே தங்கினாங்களோ லைன் பை லைன் அப்படி கூப்பிட மாட்டார். ஒவ்வொரு மாறி மாறி கரெக்டாக வரும், உத்தரவு வரும்னு சொல்லுவார். குழந்தைக்காக பார்க்க வந்திருக்காங்க ஒருத்தர், யார் உங்களுக்கு அப்படின்னு கூப்பிடுவார். கடனுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்க, யார் அப்படின்னு கூப்பிடுவார். அடுத்தடுத்து அவருக்கு அந்த உங்களுக்கு ரேண்டமாக தான் இருக்கும் கூப்பிட்றது. அந்த மாதிரி கூப்பிட்டுட்டு ஆனால் நைட் 8 மணி வரைக்கும் கூட போகும். காரில் போகிறவங்க வரலாம். திருத்தணியிலேருந்து ட்ரெயின் வந்து வேறு வெளியூருங்களுக்கு போகிறது வந்து 8 மணியோட லாஸ்ட்டு. அதனால் வண்டி நீங்கள் அது காரில் போகிறது தான் முடியும். ஏன்னா அங்கேருந்து மெயின் ரோட்டில் நம்பி ஆட்டோலாம் இருக்கிறதில்ல, இறங்கி உள்ளே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அப்புறம் வந்து சண்டே அவருக்கு வந்து ஃபோன் பண்ண முடியாது. சாட்டர்டே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அவர் இருக்கிறாரா ஊரில், நாளைக்கு பேசுகிறாரா பார்க்குறாரா இல்லையா அப்படின்னு. ஒன்று வியாழக்கிழமை பேசவே கூடாது. அப்புறம் 8 மணிக்கு மேலே மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்குது எனக்கு. அதை மட்டும் மறுபடியும் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு, எதுவாக இருந்தாலும் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் போட போகிறேன் தவிர இங்கே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நம்பர் மார்ச்சேன்னா எனக்கு வந்து இதில் வந்து வீடியோக்குள்ளே வந்து அப்புறம் மாற்ற முடியாது. அதான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் நான் வந்து போயிட்டு நம்பர் வந்து நாளைக்கு மாறினா கூட சேஞ்ச் பண்ணலாம். அதனால தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது. மறுபடியும் அவர் சொன்ன 8 மணிக்கு மேல் தான் அப்படின்னு சொன்னது வந்து காலையிலேருந்தா இல்லை நைட்லேருந்தான்றது ஒரு சின்ன இது இருக்குது. அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலை பற்றி முக்கியமாக அந்த வரலாறு என்ன, கடவுள் எப்படி உண்மையிலேயே அந்த கடவுள் அந்த இடத்தில் வந்தது என்ன விஷயம்ன்றதெல்லாம் மட்டும் நான் ஒரு இதில் சொல்லிவிட்டு அதோடு முடிச்சிடுறேன். அந்த கோயிலோட அட்ரஸ் போட்டுடுறேன் உங்களுக்கு. நீங்கள் போகிறது வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் திருத்தணி போயிட்டு திருத்தணியிலேருந்து போகிற பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு அங்கேருந்து லட்சுமணாபுரத்தில் எடுத்து போயிட்டு இறக்கிடுங்க. அதாவது திருவள்ளூர் போகிற பஸ்ஸில் ஏறலாம். நீங்கள் திருவள்ளூர் போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து திருத்தணியிலேருந்து கிட்ட உங்களுக்கு. ஆனால் திருவள்ளூர்லேருந்து 26-27 கிலோமீட்டருக்கு மேலே வரும். திருத்தணியிலேருந்து 16 கிலோமீட்டர் ஏதோ வருது லட்சுமணாபுரம்ன்றது. லட்சுமணாபுரத்தில் இறங்கி நாப்பலூர் கிராமம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு 2-3 பேர் சொல்லி தான் இருந்தாங்க. அந்த இது வந்து அந்த இந்த கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு. ஆனால் நான் வந்து அனுமதி கேட்காம அவர்கிட்ட வந்து ஒப்புதல் கேட்காம நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தது. எனக்கு வந்து இந்த மாதிரி இதுங்களை வந்து சொல்லக்கூடாது, அவருக்கு கமர்ஷியலாக பண்ணக்கூடாது. நிறைய பேர் கோயிலில் வந்து இது பண்ணுறது அவருக்கு முடியல. ஏன்னா இப்போ கூட ஏன் அவர் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அவராக தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாரு தவிர அது கீழே ஒரு ஆஃபீஸ் மாதிரி வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணல. எல்லாத்த விட முக்கியமாக ஒரு ஜோசியர்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபோன்லேயே அப்படியே எனக்கு கடகடான்னு என் பிரச்சனைலாம் அங்கே சொல்லுங்கன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஒரு கொஞ்சம் அவருக்கு அது ஒரு கோபத்தை உண்டு பண்ணிட்டாலும் அவர் வந்து அதோடு எனக்கு உத்தரவு கிடைக்கலன்னு சொன்னார்னா அதோடு பார்க்கறது கஷ்டம். நீங்கள் மீட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சண்டே போயிட்டு இது பண்ணணும். சில விஷயங்கள்லாம் வந்து காசு வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டு இருக்குது உங்களுக்கு. அந்த இது ஏன்னா நம்ம எடுத்துன்னு போக தேவையில்லை. அவராகவே சிவப்பு துணியில் நிறைய வந்து எல்லாத்தையுமே அந்த 2 சிவப்பு விளக்கு, சிவப்பு துணி விளக்கு, திரி போட்ட 2 விளக்கு, ஒவ்வொருத்தரையும் 4 விளக்கு ஏற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே பரிகாரங்கள்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது. பிரதோஷ பரிகாரம், பௌர்ணமி பரிகாரம், தேய்பிரை அஷ்டமி பரிகாரம்னு சொல்லிட்டு அதில் இருக்க பொருட்கள் எல்லாம் பூஜை பொருட்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த பூஜைக்கான கட்டணம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் சில பரிகாரம் சில பேருக்கு 3 வகை பரிகாரம் சொல்லப்படும். சில பேருக்கு 1 வகை பரிகாரம் மட்டும் சொல்லப்படும். சில பேருக்கு அவங்களுடைய நட்சத்திரம் படி அவங்க எவ்வளோ தூரம் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லப்படும். சிலருக்கு இந்த பூஜைகள் சொல்லப்படும், என்ன பூஜைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படும். சிலருக்கு வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி ப்ரெஷியஸ் ஸ்டோன், இந்த மாதிரி மரகத கல், அந்த மாதிரி கல்லெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியான கல் கூட மோதிரம் செய்யாமல் நீங்கள் வாங்கி உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஒரு மெல்லிய செம்பு தகடில் அவர் ஏதோ எழுதி அதில் வந்து சில மந்திரங்களை அவர் எழுதி அதை தான் கூட பேக்கெட்டில் வச்சுக்க சொல்லுவார். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதுங்கெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணுன்னா நம்ம அவரை பேசுகிற விதத்தில் வந்து ஒரு ஜோசியர்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபோனில் பேசி அவர்கிட்ட வந்து அப்படியே பேசிக்கலாம், என் கஷ்டம்லாம் சொல்லுன்னா அவர்கிட்ட பேசவே முடியாது கட்டாயமாக. அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்பாயின்மெண்ட் கிடச்சா சண்டே மத்தியானத்துக்குள்ளே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து 8 மணிக்கு மேலே திருத்தணியிலேருந்து வண்டி கிடையாது, அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே பஸ்ஸெல்லாம் வந்து அந்த ரூட்டில் வந்து சென்னை போகிற பஸ்ஸோ இல்லை வெளியூர் போகிற பஸ்ஸெல்லாம் என்ன இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேட்காம அங்கே போயிட்டா
வரது நம்ம நம்ம ஊர் வந்து சேர்றது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து கேதர் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துக்குங்க. ஆனால் ஃபோன்லேயே அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டோ முடியும், ஃபோன்லேயே எல்லாம் முடிச்சிட முடியும், ஃபோன்லேயே பூஜை சொல்கிறோன்னா நிச்சயமாக கிடையாது. அதோடு என்றைக்குமே இது பண்ணாமல் உத்தரவு கிடைக்கல கடவுள்கிட்ட இருந்துங்க உங்களுக்கு இது பண்ணுறதுக்குன்னு சொல்லிவிடுவார், அவ்வளோதான். அதை ஒரு அவருடைய மெத்தட் படி போனால் தான் முடியும். வியாழக்கிழமை ஃபோன் பண்ணக்கூடாது, சண்டே ஃபோன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 8 மணின்றது காலையில் 8 நைட் 8ன்றது மட்டும் நான் கேட்டுட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் நம்ம போட போகிறேன். அட்ரஸ் வந்து இப்போ நான் அந்த கோயிலுடைய தலை வரலாறு மட்டும் அதை சொல்லிவிட்டு அது கூட அட்ரஸ் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அதோடு நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பரிகாரங்களுக்காக அங்கே போய் டெய்லியே இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குன்னு இருக்குது ஒன்று, அந்த பூஜைக்குன்னு. ஏன்னா அவங்களே அதுக்கான விளக்கேற்றத்துக்கான எண்ணெய் எல்லாம் அங்கே நிறைய வச்சிடுறாங்க. இப்போ கோயிலுன்னா நம்ம பொதுவாக எல்லா கோயிலுக்கும் போனால் என்ன ஆகும், நம்ம போயிட்டு தட்டு வாங்குவோம், எண்ணெய் வாங்குவோம், வெளியில் விற்கும். அப்படி கிடையாது. இங்கே ஏன் மொத்தமாக சேர்த்து ஏன் வசூலிக்கப்படுதுன்னா, அவர் கொடுக்குற புக்கு, அந்த கொடுக்குற அவர் தகடு, அப்புறம் 4 விளக்குக்கான திரி, அகல் விளக்கும் அங்கேயே இருக்கும். எல்லாம் உங்களுக்கு வந்து அங்கேயே வந்து எண்ணெய் பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு இருப்பாங்க. அதை எடுத்து ஊற்றி நான் ஒவ்வொருத்தரும் வரவங்களெல்லாம் போயிட்டு அந்த 4 விளக்கு ஏற்ற சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே வாங்கி வைக்கிறதுனால அது கோயிலுக்கு விளக்கு ஏற்றத்துக்கு, பூ வாங்கத்தான் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அதுக்கு தேவையாக இருக்குது. உங்களுக்கு அந்த இது கொடுத்துட்டோம்னா தான் நம்ம போகும்போது அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம போய் விளக்கு போய் ஒரு என்ட்ரன்ஸில் போய் வாங்குவோமே, எப்பவுமே நம்ம காசு கொடுத்தா அப்படி வாங்குறதில்ல. அர்ச்சனை தட்டுன்னு ஒன்று வாங்குவோம், அப்படி வாங்குறதில்ல. உங்களுக்கு அவர் கீழே வேலை பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் யாரும் ஆளே வச்சுக்கல. ஒரு சின்னதாக ஒரு பக்கெட் மாதிரி வச்சுட்டு அதில் அப்படியே அவர் கையில் தொட்டு வாங்க மாட்டார். காசு அவர் கையில் நீட்டக்கூடாது. அந்த இதுலேயே அந்த இதெல்லாம் கூட அவரே பண்ணுறாரோன்னு தோணுது எனக்கு. அந்த எல்லாருக்கும் அந்த சிவப்பு துணி, இந்த அந்த துணிங்கள்லாம் கட்டுறது கூட அவருக்கு கண்டால வேறு யாருன்னா ஹெல்ப்புக்கு இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவையாக இருக்குது உங்களுக்கு. அந்த பரிகார பொருட்களோ, அந்த கோயில் பூஜைங்களுக்கு அதுங்களுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ்க்கு, அப்புறம் பெரிய யாகசாலைலாம் வச்சுட்டுருக்காங்க. அதுங்களுக்கு தேவையானதை அவங்க இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் யாருக்கான பெரிய பெரிய பிரச்சனைங்க இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வேணால் அவங்க சொல்கிற ஊருங்க தூரத்தில் இருக்கும். அதனால் உங்களுக்கு செலவானா உங்களுக்கு ஆகலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. இது வரைக்கும் தாங்க எனக்கு தெரிஞ்சது நான் மொத்தமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் சொல்லப்போகின்ற அந்த கோவிலின் சிறப்பை பற்றி, அந்த கோவில் எவ்வளவு உன்னதமானது என்று நான் கூறுவதை மிகவும் நன்கு ஆழ்ந்து கவனிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் பார்ப்பதற்கு அழகாக இன்று ஒரு 4 நாளுக்கு முன்னாடியோ, இல்லை 4 வருடங்களுக்கு முன்னாடியோ, அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக நிறைய வந்து உங்களுக்கு கோயில்லையே நிறைய எல்லா சாமியும் கொண்டு வந்து நான் இவ்வளவு விஸ்தீரணத்தில் கட்டியிருக்கிறேன், நான் இவ்வளவு பிரசித்தியாக கட்டியிருக்கிறேன், இவ்வளவு உயரத்தில் கட்டியிருக்கிறேன், மிக அழகாக கிரானைட்லேயே கட்டியிருக்கிறேன் என்பது வேறு. ஆனால் இது கடவுளே வந்து நின்ற இடம். இந்த கோயிலின் முக்கியத்துவங்களை முதலில் தெரிந்து கொண்டு அதன் பின் வரும் ஆச்சரியங்களை தயவு செய்து ஒன்றொன்றாக கவனிக்குமாறு மிக தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நான் கூறுவதை கவனிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு ஆணி மாதத்து வளர்பிறை பிரதோஷ நாள். தோடுடைய செவியின் சிவபெருமானின் திருக்கல்யாண வைபவம் கையிலையில் நடைபெற ஆயத்தங்கள் நடந்த வண்ணம் உள்ளது. நான் கூறிக்கொண்டிருப்பது கடவுளின் கதை. 30 கோடி தேவர்களும் முனிவர்களும் கையிலை மலையில் குவிந்தனர். பூமி பாரம் தாழாது வடதிசை அமிழ்ந்தது. அதை கண்ணுற்ற சிவபெருமான் அகத்திய மகாமுனிவரை அழைத்து, நீவிர் தென்திசை ஏறி பொதிகை மலையில் நின்று எமது திருமண வைபவத்தை காணும் பேறு பெறுவீர் என்றும் கூறி அருளினார். இதை செவியுற்ற அகத்திய முனிவர் அகம் மகிழ்ந்து தென்திசை நோக்கி வருங்காலத்து குசஸ்தலை நதி ஓரங்களில் பயணிக்கும் போது பல சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பூஜித்து வரலானார். ஒரு வனத்திடை வரும்பொழுது, ஒரு அடர்ந்த காட்டை தாண்டி வரும்போது அன்றைய தினம் பிரதோஷம் என்று உணரலானார். அது சமயம் ஒரு மின்னல் கீற்று போல் ஒரு ஒளி தோன்றி ஒரு மரத்துக்குள் புகுந்தது. அதை கண்ணுற்ற முனிவர் அம்மரத்தினிடம் வந்தபோது அது ஒரு வில்வ மரம் என்பதை உணர்ந்து அகம் மகிழ்ந்து தன்னை ஒரு பரவச நிலை ஆட்படுத்தப்படுவதை உணர்ந்து நெடுஞ்சான் கிடையாக அவ்வில்வ மரத்தினை விழுந்து வணங்கினார். அந்த தருணத்தில் தனது உள்ளங்கையில் ஏதோ குழவி போன்று தட்டுப்படுவதை உணர்ந்தார். என்ன ஆச்சரியம்! அது ஒரு சிவலிங்க திருமேனி சுயம்புவாய் ஒளி வீசுவதை பார்த்து பக்தி பரவசமானார். இந்த மகா பிரதோஷ நாளில் இச்சிவலிங்கத்திற்கு பூஜை செய்ய ஆயத்தமானார். ஆனால் பூஜைக்கு தேவையான நீர் எங்கும் அவரது கண்ணுக்கு புலப்படவில்லை. ஒரு கணம் யோசித்தார். கங்கா தேவியை பிரார்த்தித்தார்.
அவர் எதிரே கங்காதேவி பிரசன்னமாகி ஒரு சிறு தடாகத்தை குளம் ஏற்படுத்தி அதில் ஐக்கியமானாள். அகம் மகிழ்ந்த அகத்தியர் அக்கங்கா தீர்த்தத்தை ஜலத்தை கொண்டு அச்சுயம்புலிங்க திருமேனிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்ய தொடங்கினார். அது சமயம் ஒரு சிறு பாலகன் அருகில் உள்ள ஒரு மகிழ மரத்தடியில் நிர்வாணமாக நிற்பதையும் அச்சிறுவன் அருகில் நாய் ஒன்று நிற்பதையும் அச்சிறுவனுடன் புன்முறுவலோடு தன்னையே உற்று நோக்குவதையும் கண்டார். ஒரே ஒரு கணம் விதிர்த்து போனார். அவரது ஞான திருஷ்டியால் காசியில் இருந்து கங்காதேவி வந்தபோது அங்கே க்ஷேத்திர பாலகனாக விளங்கும் பைரவ பெருமான் சிறு பாலகனாக வடுகனாக தனது தாய் கங்கையோடு இந்த இடத்திற்கு வந்து நிற்பதை அறிந்தார். அறிந்த அந்த கணம் வடுக வடிவில் அந்த வடுக பைரவனே சரணம் 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 என்று 8 அங்கங்களும் நிலத்தில் பட வீழ்ந்து வணங்கினார். உணர்ச்சி மிகுதியால் தழுதழுக்க வடுகா வடுகா என்று கூவிக்கொண்டே எழுந்து கைகூப்பி நின்றார். அகத்தியரின் சிவபூஜையாலும் தன்னை புரிந்து கொண்ட தன்மையாலும் பைரவ பெருமானின் மனம் குளிர்ந்தது. அகத்திய முனிவரே, உமது சிவபூஜையில் மனம் லயித்தோம். பிரதோஷ நாளான இன்று நீவீர் பூஜித்த இத்தலம் இனி அகத்தீஸ்வரம் அகத்தியபுரம் என எமது அன்னை கங்கையை காசியிலிருந்து கொணரச் செய்ததால் இத்தீர்த்தம் கங்கா தீர்த்தம் எனவும், இனி இத்தலத்து ஈஸ்வரன் பார்வதி தேவியோடு கங்காதேவியும் இணைந்து இரு தேவியரும் காட்சி தரும் அகத்தீஸ்வரராக விளங்குவார் என்று கூறி அருளினார். மேலும் நான் என் தாய் கங்காதேவியோடு பாலகன் வடிவில் இத்தலத்திற்கு வந்து உமது சிவபூஜையில் லயித்ததால் யாம் இத்தலத்தில் மட்டும் வடுக பைரவன் என்னும் நாமத்தோடு இம்மகிழ மரத்தடியில் சாநித்தியம் பெறுவோம். மேலும் அஷ்டலட்சுமிகளும் இத்தலத்திற்கு வந்து எம்மை பூஜிக்கும் தேய்பிரை அஷ்டமி நாளன்று என்னை தரிசிக்கும் அனைவரும் லட்சுமி கடாட்சத்தோடு எண்ணிய எண்ணங்கள் ஈடேற பெறுவார்கள் என்று அருளினார். இத்துணை சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சென்னை செல்லும் பேருந்து மார்க்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் லட்சுமாபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகே நாபலூர் பைரவ கஷேத்திரம் எனும் திவ்ய பூமியில் நாபலூர் என்னும் கிராமம் பைரவ கஷேத்திரம் எனும் திவ்ய பூமியில் அமைந்துள்ளது. இத்தலத்து இறைவன் நாமம் அகத்தீஸ்வரர், இறைவின் நாமம் காமாட்சி அம்மாள். இத்தலத்தில் 2 தல விருஷங்களாக சிவனுக்கு வில்வ மரமும் பைரவருக்கு மகிழ மரமும் அமைந்துள்ளது சிறப்பு அம்சமாகும். தீர்த்தம் கங்கா தீர்த்தம். அனுகிரகர்த்தி வடுக பைரவர் ஆவார். இத்தலத்தின் திருமணத்தடை அகலவும் குழந்தை பாக்கியம் மற்றும் உத்தியோக பிராப்தி ஆகியன வேண்டுவோர் பிரதோஷ நாளன்று இத்தலத்து ஸ்தல விருஷமாக வில்வ மரத்தின் மஞ்சள் காப்பு கட்டி பரிகாரம் செய்து பாக்கியம் அடைகிறார்கள். மிகவும் உன்னதமான தேய்பிரை அஷ்டமி திதியில் வடுக பைரவருக்கு சிவப்பு துணியில் மிளகு மூட்டை கட்டி தீபம் ஏற்றி செய்வினை தோஷம், தீராத வியாதி நிவர்த்தி, வியாபார செழிப்பு, வழக்குகளில் வெற்றி வேண்டி பிரார்த்தித்து பயனடைகிறார்கள். இத்துணை சிறப்பு வாய்ந்த காசிக்கு சமமான இத்தலத்தினை தரிசித்து எல்லா வளங்களும் பெறுவதுமாக இருக்கின்ற இந்த கோயில் கடவுளே வந்து வடுக பைரவராக வடுக பைரவனே நின்ற இடமாக இது திகழ்கின்றது. என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.